உள்ளங்கையில் சுருங்கிவிட்ட உலகை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் உலகை சுற்றி செய்திகளுக்காக நான் ராதிகா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியனிலிருந்து விரைவில் வெளியேறுகிறது பிரிட்டன். பிரெக்சிட் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். லண்டனில் நடைபெறும் உலகில் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி. விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்கள். பிரான்சில் தொழில் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம். 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்பு. அலிபாபா இணையவழி வணிக நிறுவனத்தின் 18ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடி அசத்திய செயல் தலைவர் ஜாக்மா. ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான பிரெக்சிட் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இதனையடுத்து ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் விரைவில் வெளியேற உள்ளது. ஐரோப்பாவை சேர்ந்த 28 நாடுகளின் கூட்டமைப்பு ஐரோப்பிய யூனியன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கூட்டமைப்பின் முடிவுக்கு ஏற்பவே அதன் உறுப்பு நாடுகள் செயல்படும். இந்நிலையில் ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பிலிருந்து வெளியேற பிரிட்டன் முடிவு செய்தது. இதற்காக பிரிட்டனில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேற ஆதரவாக பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை பிரிட்டன் மேற்கொண்டு வருகிறது. அதன் முதல் கட்டமாக ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான ஒப்புதலை பெறும் பிரெக்சிட் மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு ஆதரவாக 326 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். 290 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் மூலம் ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான பிரெக்சிட் மசோதா நிறைவேறியுள்ளது. இதனையடுத்து ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் விரைவில் வெளியேற உள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய யூனியனுடன் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பான உறவு நீடிக்கும் என்று பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் பால்டன் தெரிவித்துள்ளார். ரோஹிங்கியா மக்கள் மீது மியான்மர் அரசு வன்முறைகளை பிரயோகிப்பதாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். மியான்மரின் வடக்கு பகுதியான ரக்கினேவில் ரோஹிங்கியா இன முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகின்றனர். பங்களாதேஷ் நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து மியான்மரில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டவர்களாக இருக்கும் இவர்களில் சிலர் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து மியான்மர் ஆட்சியாளர்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் அங்கு வெடித்த வன்முறையை அடுத்து இராணுவத்தினரின் தாக்குதலால் உயிருக்கு பயந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பங்களாதேஷுக்கு தப்பிச் சென்ற வண்ணம் உள்ளனர். இதனால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகளாக பங்களாதேஷுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் பங்களாதேஷ் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்களை அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிய ஷேக் ஹசீனா ரோஹிங்கியா மக்கள் மீது மியான்மர் அரசு வன்முறைகளை பிரயோகிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அந்த மக்களுக்கு எதிராக மியான்மர் அரசு பல கொடுமைகளை அரங்கேற்றி வருவதாக தெரிவித்த அவர், புத்த மதத்தினர் பெரும்பான்மையாக உள்ள மியான்மர் நாடு அப்பாவி மக்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அத்துடன் பங்களாதேஷ் நாட்டிற்கு அகதிகளாக வந்துள்ளவர்கள் மீண்டும் மியான்மர் திரும்புவதற்கு உரிய நடவடிக்கையை அந்நாடு எடுக்க வேண்டும் என்றும் ஷேக் ஹசீனா கேட்டுக்கொண்டார். அகதிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உரிய உதவிகளை செய்வோம் என தெரிவித்த ஷேக் ஹசீனா, ரோஹிங்கியா மக்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை மியான்மர் அரசு மீதான தங்கள் எதிர்ப்பை பங்களாதேஷ் தொடர்ந்து பதிவு செய்யும் என உறுதிபட தெரிவித்தார். லண்டனில் நடைபெற்று வரும் ஆயுத வர்த்தக கண்காட்சியில் உலகெங்கிலும் தயாரிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட நவீன ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் அமைப்பு சார்பாக 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆயுத வர்த்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது. லண்டனில் நேற்று தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சியில் உலகம் முழுவதும் உள்ள ஆயுத உற்பத்தியாளர்களின் நவீன ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன.
கவச வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள், ராக்கெட் லான்ச்சர்கள், கப்பல்களில் இருந்து இயக்கப்படும் ஏவுகணைகள், டர்பிடோக்கள் எனப்படும் நீர்மூழ்கி கப்பல்களில் உபயோகிக்கப்படும் ஏவுகணைகள் என 1000க்கும் மேற்பட்ட நவீன ஆயுதங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவுக்கு பல பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான ஆயுதங்களை பிரிட்டன் விற்பனை செய்வதற்கு அதன் போட்டி நாடுகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் லண்டனில் நடைபெற்று வரும் இந்த ஆயுத கண்காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்காட்சிக்கு 250க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் உட்பட உலகம் முழுவதிலிருந்து 34,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தவும் வெளியேற்றவும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாட்டில் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள இமானுவேல் மெக்ரான் தொழிலாளர் சட்டத்தை திருத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தவும் பணியில் இருந்து தொழிலாளர்களை வெளியேற்றவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைக்கவும் புதிய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. அதிபரின் இந்த மோசமான சட்டத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் கடந்த பல மாதங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் கடும் எதிர்ப்பையும் மீறி வரும் 22ஆம் தேதி முதல் இந்த சட்டத்தை செயல்படுத்த அதிபர் மெக்ரான் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனை கண்டித்து நாட்டிஸ் நகரில் நடைபெற்ற பேரணியில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தொழிலாளர்களை விரட்டியடித்ததால் அந்த பகுதியே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. பிரபல இணைய வழி வணிக குழுமமான அலிபாபா நிறுவனம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. அதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை அந்நிறுவனம் ஏற்பாடு செய்தது. இந்த விழாவில் அலிபாபா நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட 40,000 பேர் கலந்து கொண்டனர். விழாவில் அக்குழுமத்தின் செயல் தலைவராக ஜாக்மா மைக்கேல் ஜாக்சனின் டேஞ்சரஸ் பாடலுக்கு மேடையில் தோன்றி நடனமாடி அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தினார். அணுகுண்டு வெடிப்பு சோதனை விவகாரத்தில் வடகொரியாவுக்கு எதிராக புதிய தடை விதிப்பு தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் வடகொரியா தனது ஆயுத தயாரிப்பு திட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவை சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு நெடுந்தூரம் பறந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணைகளை வடகொரியா அடுத்தடுத்து செலுத்தி பரிசோதனை நடத்தி வந்தது. இந்த நிலையில் வடகொரியா அணுகுண்டு சோதனையை அண்மையில் நடத்தியதால் சர்வதேச அளவில் அந்நாட்டிற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியுள்ளது. ஏற்கனவே ஏவுகணை விவகாரத்தில் நிலக்கரி, கடல் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்ய தடை விதித்து ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் எண்ணெய் உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதித்து உள்ளிட்ட மேலும் பல தடைகள் விதிக்கும் அமெரிக்கா தீர்மானம் ஐநா சபையில் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள வடகொரியா ஐநாவின் இந்த தீர்மானத்தை சட்டவிரோதம் என அறிவித்துள்ளது. தங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க ஆயுத தயாரிப்பு திட்டங்களை மேலும் அதிகப்படுத்தப் போவதாக வடகொரியா வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா தலைநகர் வாஷிங்டனில் பள்ளி ஒன்றுக்கு சென்று மாணவர்களை ஆச்சரியப்படுத்தினார். அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு பாரக் ஒபாமா தொடர்ந்து அமெரிக்காவின் மியாமி நகரை இர்மா புயல் தாக்கிய போது அங்குள்ள கடைகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். அட்லாண்டிக் கடலில் உருவான இர்மா புயல் கரீபியன் தீவுகளை துவம்சம் செய்த பின்னர் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தாக்கியது. ஏற்கனவே அமெரிக்காவின் கீழ்ப்பகுதியில் உள்ள கரீபியன் கடலில் உள்ள தீவு நாடுகளை தாக்கி துவம்சம் செய்து 25 உயிர்களை பறித்த இர்மா புயல் அதன் பின்னர் புளோரிடாவுக்குள் நுழைந்ததால் அங்கு பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்தது.
புளோரிடாவின் கடலோர நகரமான மியாமியை இந்த புயல் தாக்கிய போது அங்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தது. இதை பயன்படுத்திக் கொண்டு அந்த நகரில் உள்ள கடைகளில் சில மர்ம நபர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டனர். இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோரை மியாமி போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் 26 பேர் கடந்த சனிக்கிழமை ஒரே கடையில் கொள்ளையடித்துள்ளனர் என மியாமி நகர போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தின் பல்வேறு நகரங்களில் மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் சுமார் 6 மில்லியன் மக்கள் தவித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் புயல் பாதிப்பால் புளோரிடா மாகாணத்தில் பலியானோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே கரிபியன் கடலில் உள்ள பிரிட்டிஷ் விர்ஜின் தீவில் உள்ள சிறையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தப்பி ஓடிய அனைவரும் மோசமான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் என கூறப்படுகிறது. மேலும் கைதிகள் அனைவரும் தங்களுடன் ஆயுதங்கள் வைத்திருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனையடுத்து தப்பியோடிய கைதிகளை தேடும் பணியில் போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலின் போது விண்ணில் இருந்தபடி எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நாசா விண்வெளி மையம் அதன் நினைவு நாளன்று வெளியிட்டது. அமெரிக்காவில் கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் 4 விமானங்களை கடத்திய அல்கொய்தா தீவிரவாத அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் அதில் 2 விமானங்களை கொண்டு நியூயார்க் வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்களை மோதி தகர்த்தனர். இதன் 16வது நினைவு தினம் நேற்று முன்தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் நினைவு தினத்தையொட்டி இரட்டை கோபுர தாக்குதலின் போது விண்ணில் இருந்தபடி எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. தாக்குதல் நிகழ்ந்த போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்த அமெரிக்க வீரர் பிராங்க் கால்பர்ட்சன் வானில் புகை எழுவதை சேட்டலைட் புகைப்படம் மூலம் பார்த்துள்ளார். புகை வந்த இடம் நியூயார்க் என தெரிய வந்ததை அடுத்து கேமரா மூலம் வானில் இருந்தபடி அவர் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த புகைப்படங்களை தற்போது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் 100 ஆண்டுகள் பழமையான பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள டம்பா நகரில் 100 ஆண்டுகள் பழமையான ராபர்ட் ஈலி என்ற தொடக்கப்பள்ளி உள்ளது. 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளியின் மேற்கூரையில் சிறிதாக ஏற்பட்ட தீ காற்றின் வேகத்தால் கூரை முழுவதும் பற்றியது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்தனர். தீயை அணைக்க வீரர்கள் கடுமையாக போராடினர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மாணவர்கள் இல்லாத நேரத்தில் நெருப்பு பற்றியதால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் விபத்துக்கு காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாகாணங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பிலிப்பைன்ஸில் கடந்த சில தினங்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தலைநகர் மணிலா மற்றும் அதன் சுற்று வட்டார மாகாணங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. நீர்நிலைகள் நிரம்பியதால் சில இடங்களில் உள்ள பாலங்கள் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழையுடன் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகன் எரிக் ட்ரம்புக்கு நேற்று ஆண் குழந்தை பிறந்தது. இக்குழந்தை ட்ரம்புக்கு 9வது பேரக்குழந்தையாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகன் எரிக் ட்ரம்ப் லாரா தம்பதிக்கு 3வது குழந்தையாக நேற்று ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் புகைப்படத்தை எரிக் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அக்குழந்தைக்கு எரிக் லியூக் ட்ரம்ப் என பெயரிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பேரக்குழந்தை பிறந்ததற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள அதிபர் ட்ரம்ப் எரிக் ட்ரம்ப் லாரா தம்பதியினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கு இக்குழந்தை 9வது பேரக்குழந்தை என்பது குறிப்பிடத்தக்கது.
கரிபியன் நாடான ஹைத்தி தீவில் பல்வேறு பொருட்களின் மீதான வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் பல இடங்களில் கலவரங்கள் வெடித்தன. ஹைத்தி நாட்டின் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் பட்ஜெட் நிறைவேறியது. அந்த பட்ஜெட்டில் பல்வேறு பொருட்களுக்கு அதிக வரிகள் போடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி கிளம்பியது. இதன் காரணமாக ஹைத்தி நாட்டில் பல இடங்களில் போராட்டம் வெடித்தது. போராட்டக்காரர்கள் சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி தீ வைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டனர். கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டன. போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனால் பெருமளவில் பதற்றம் நிலவியது. எனினும் மோதல் சம்பவங்களின் போது உயிரிழப்புகள் மற்றும் பலத்த காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக 11 அணிக்கு எதிராக நடைபெற்ற முதல் T20 போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தானின் லாகூர் நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சென்ற பேருந்து மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதிர்ஷ்டவசமாக வீரர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர். அதன் பிறகு பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக முன்னணி கிரிக்கெட் அணிகள் பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட தொடர்ந்து மறுத்து வருகின்றன. இதனால் பாகிஸ்தானின் உள்ளூர் போட்டிகள் பொதுவான இடமான ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் சாம்பியன் கோப்பையை பாகிஸ்தான் அணி கைப்பற்றிய பிறகு சொந்த மண்ணில் மீண்டும் கிரிக்கெட் போட்டியை நடத்துவதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கொடுத்த ஒத்துழைப்பின் பலனாக உலக 11 அணி உருவாக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறது. உலக 11 அணியில் இந்தியர்களை தவிர மற்ற நாட்டு வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். அந்த அணி பாகிஸ்தானுக்கு எதிராக சுதந்திர தின கோப்பைக்காக 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் கட்டாஃபி மைதானத்தில் பாகிஸ்தான் உலக 11 அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட்டின் முதல் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் உலக 11 அணி களமிறங்கியது. ஆனால் 20 ஓவர்கள் முடிவில் உலக 11 அணி 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 177 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இந்த போட்டிக்கு சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதால் இது சர்வதேச போட்டிகளின் சாதனை பட்டியலில் இணையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கனிம வேதியியலாளர்களில் ஒருவரும் கரிம வேதியியல் துறைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவருமான நோபல் பரிசு விஞ்ஞானியான சர் ராபர்ட் ராபின்சன் பிறந்த தினம் இன்று. ராபின்சன் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இங்கிலாந்தின் செஸ்டர்ஃபீல்ட் பகுதியில் 1886ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி பிறந்தார் சர் ராபர்ட் ராபின்சன். தன் ஊரின் அருகில் உள்ள ஒரு சிறு நகரில் ஆரம்ப கல்வி கற்றார். பின்னர் செஸ்டர்ஃபீல்ட் கிராமர் பள்ளியில் பயின்றார். அப்போது ராபின்சன் கணிதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். ஆனால் ஜவுளித்துறைக்கு மிகவும் தேவைப்படும் வேதியியல் பயில்வதற்காக மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துக்கு ராபின்சனை அவரது தந்தை அனுப்பி வைத்தார். 1905ஆம் ஆண்டு அந்த பிரிவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று BSc பட்டம் பெற்றார் ராபின்சன். வீட்டிலேயே தந்தை உருவாக்கியிருந்த சிறிய சோதனை கூடத்தில் விடுமுறை நாட்களில் வேதியியல் சோதனைகளை மேற்கொண்டார். அதன் பிறகு விக்டோரியா பல்கலைக்கழகத்தில் கரிம வேதியியல் மேற்படிப்பு பயின்று 1910இல் DSc பட்டம் பெற்றார். பின்னர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பேராசிரியராக சேர்ந்தார். அங்கு ஒரு வகை படிக கலவையான கேட்டகோலின் பல்வேறு தொகுப்புகள், என்கோலேட்ஸின் சி அல்கைலேஷன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவில் யூக்கலிப்டஸ் மரங்களில் இருந்து பெறப்படும் எடுஸ்மின் ஆகியவற்றை ஆராய்ந்தார் ராபின்சன். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கட்டுரைகள் வெளியிட்டு பிரபலமடைந்தார். அறிவியல் முன்னேற்றத்துக்கான பிரிட்டிஷ் அசோசியேஷனிலிருந்து வந்த அழைப்பை ஏற்று அங்கு சென்று பிரபல வேதியியலாளர்களை சந்தித்தார். அவர்களுடன் இணைந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் சர் ராபர்ட் ராபின்சன். பின்னர் லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் கரிம வேதியியல் துறையின் தலைவராக 29 வயதில் நியமிக்கப்பட்டார். உலகப்போர் தொடங்கிய போது ராபின்சனின் பங்கேற்பு கோரப்பட்டது.
பைக்ரிக் அமிலம், டிஎன்டி, டிராபினோன் உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் பொறுப்பை அவர் ஏற்றார். மார்பின் மற்றும் பென்சிலின் உள்ளிட்டவற்றின் மூலக்கூறு அமைப்புகளையும் அவர் கண்டறிந்தார். பிரபல வேதியியலாளர்களுடன் இயற்கை ஆதாரங்களை மேம்படுத்தும் பணியை மேற்கொண்டிருந்த ஆலோசனை குழுவில் 1917 ராபின்சன் இணைந்தார். கரிம பொருளான ஆக்டனலை செயற்கையாக தயாரிக்கும் முறையை அவர் கண்டறிந்தார். லிவர்பூல் துறைமுக அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன்படி எரியும் எண்ணெயால் ஏற்படும் தீயை அணைப்பதற்கான வழிமுறையை கண்டறிந்து கூறினார் சர் ராபர்ட் ராபின்சன். 1920 பிரிட்டிஷ் சாயப்பொருட்கள் நிறுவனத்தின் இயக்குநராக இணைந்து பணியாற்றிய ராபின்சன் மீண்டும் கல்வித்துறைக்கு திரும்ப முடிவு செய்து மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் கரிம வேதியியல் துறையில் பேராசிரியராக சேர்ந்தார். அங்கு பல இளம் விஞ்ஞானிகளுடன் இணைந்து ஆல்கலாய்டுகள் மற்றும் தாவர நிறமிகள் உட்பட இயற்கை பொருட்களின் தொகுப்பு மற்றும் கட்டமைப்புகள் குறித்த பல்வேறு விஷயங்களை கண்டறிந்தார். மேலும் கொழுப்பு அமிலங்களை ஒன்றிணைக்கும் விரிவான ஆராய்ச்சிகளிலும் அவர் ஈடுபட்டார். இந்த ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக 1947 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை ராபின்சன் வென்றார். பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்திலும் அடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றினார். இறுதியாக ஷெல் கெமிஸ்ட்ரி நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிய அவர் ராயல் சொசைட்டி, வேதியியல் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 சர் பட்டமும் 1949 ஆர்டர் ஆஃப் மெரிட் கௌரவத்தையும் பெற்றார் ராபின்சன். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கரிம வேதியியலாளர்களில் ஒருவரும் கரிம வேதியியல் துறைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவருமான சர் ராபர்ட் ராபின்சன் 1975 ஆண்டு தமது 89வது வயதில் மறைந்தார்.